அதாவது என்ன சொல்கிறாருன்னா மிஸ்டர் தினகரன் என்ன சொல்கிறாருன்னா எடப்பாடியை பார்த்து துரோகத்தின் மொத்த உருவம் யாரை சொல்கிறாரு? ஓபிஎஸ். நானே ஓப்பனாக சொல்லியது என்ன பண்ணிட போகிறாங்க. தினகரன் சொல்கிறாரு ஓபிஎஸை பார்த்து இந்த இதில் நீங்கள் வேணால் போட்டு பார்த்தா எல்லாருக்கும் அனுப்பிச்சிடுறேன். ஏன்னா நான் சொல்லதை விட மக்களுக்கு அதை கேட்க உண்மையான தெரியும் இல்லையா? எவன்கிட்ட கொட்டி என்ன பாருன்னு கேட்டதுங்க. ஏதாவது பொண்ணு அதுக்குதான் அவரு ஊழல் முடிக்கலாம். இன்னொன்று திருப்பரம் கூட்டத்தில் ஒரு தேர்தல் கூட்டம் நடத்திருக்காங்க. அதுல என்ன பெரிய என்ன திருப்பரம் கூட்டம் தேர்தல் வெற்றி பெற்றுட்டாங்களா? தடுப்பு சின்னம்மா குடும்பத்தை எடுத்துதான் நடத்துறீங்க. அவங்க குடும்பத்தை நீங்க நான் மிரட்டி உருட்டி கம்பல் பண்ணி கட்டாயப்படுத்தி கருத்து வாங்கலாம்னு சொன்னவரை எதுக்காக போய் பார்க்கணும்? பெருமை நான் திருப்தி வருவானு என்ன என்ன திருப்தி என்னது? பன்னீர்செல்வம் துரோக சிந்தனை உள்ளவர். ஏதாவது இப்பயும் அவர் என்ன பாருன்னு கேட்டதுங்க. ஏதாவது பொண்ணு அதாவது இது நான் சொல்லலை, தினத்தந்தி டிவிக்கு திரு தினகரன் அவர்கள் கொடுத்த பேட்டி. இப்போ எப்படி 3 பேரும் ஒன்றா சேருவீங்க? துரோகத்தின் மொத்த உருவம் அப்படிங்கிறாரு எடப்பாடி தினகரன் ஓபிஎஸை. ஓபிஎஸ் சின்னம்மாவுக்கு எதிராக தர்ம யுத்தம் பண்ணவருக்காங்க. எப்படி ஒன்றா சேருவீங்க சொல்லுங்கள் 3 பேரும்? அதனால் ஒரு நாளும் 3 பேரும் ஒன்றா சேரதும் ஒரு கிடையாது. அவங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இடம் இல்லைன்னு நேற்றே எடப்பாடியார் சொல்லிட்டார். நான் சொல்லலை, நேற்றே சொல்லிட்டார். எல்லாரும் தெரிஞ்சு இதில் அவங்களுடைய அனுதாபம் இருந்தாலும் இருக்கலாம். இது சொல்லுறது உண்மை, இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் தன்னுடைய சுயரூபத்தை காட்டுவதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திமுகவுக்கு ஆட்சிக்கு வழிவகுக்கிறதுக்காக இந்த 3 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டத்தை போட்டு வழிவகுக்காங்கன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிடணும். இந்த தீயசக்தி திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைத்தால் தமிழ்நாடு சுடுகாடு ஆகிவிடும். இதில் எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் பார்த்துட்டே 4.5 வருஷத்தில் என்ன நடந்திருக்குன்னு. அடுத்து இன்னும் ஒரு 5 வருஷம் தாங்க முடியாது. அதாவது பகை எலிகள் ஒன்று கூடி கடல் போல் ஆர்ப்பரித்தாலும் என்ன பகை வந்துவிடும்? புரட்சி தமிழர் சிங்கமூல் நடந்தாலே அந்த பகை எலியெல்லாம் ஓடி ஒளிந்து விடும். குரங்குகள் தான் குட்டிக்கரணம் போட வேண்டும் என்றும், குரங்குகள் தான் குட்டிக்கரணம் போட வேண்டும், கைதட்டல் வாங்க. புரட்சி தமிழர் நடந்தாலே அவளை கைதட்டு கிடைக்கும். இப்படிப்பட்ட சின்ன இவங்களெல்லாம் சேர்த்து தான் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. புரட்சி தமிழர் இந்த மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கணும் அப்படின்னு சிந்தித்து செயல்படக்கூடியவர். அவரை நம்பி நம்ம வாக்களிக்கலாம். என் அருமை சகோதரி சொன்னாங்க, வீட்டு பிள்ளையாக கருதி அனைவரும் வாக்களிக்க வேண்டும். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும். நன்றி.